அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது, எப்போ தொடங்குது, எப்போ முடியுது என்பது குறித்து 2 வித வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக அவசர பண தேவைக்கு உடனே ஓடி வந்து உதவக்கூடிய ஏஞ்சல் நித்திகாவை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஒரு குறிப்பிட்ட முறையில் நாம் அவங்கள கூப்பிடும்போது கட்டாயம் அவங்க நம்மளுடைய பண தேவையை பூர்த்தி செய்வாங்கன்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த வீடியோ பார்த்து அதன்படி அலையுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைச்சே தீரும். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் 12ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக அற்புதமான 2 ஏஞ்சல் எண்களின் சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 அப்படிங்கிற எண். இந்த 3ங்கிற எண் குரு பகவானுக்கு உரியது. குருவுக்கு உரிய இந்த எண்ணானது இன்றைக்கி தேதியினுடைய கூட்டுத்தொகையில், அதாவது 12ன்னு தேதி இருக்கு இல்லையா, இதில் வர 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருது. அடுத்தது இது வியாழக்கிழமைங்கும் போது குருவுக்குரிய அந்த 3ங்கிற எண் ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய 369 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே ஜூன் மாதம் 3ஆம் தேதி இதே போல் ஒரு சேர்க்கை நமக்கு இருந்தது. அந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன். அது நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. ஒரு சிலர் அன்றைக்கி ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இன்றைய நாளில் நீங்கள் அதே மெத்தடே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதியானது 12, இதில் வர 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்து 6ங்கிற எண் இந்த ஜூன் மாதத்தில் வர 6 அப்படிங்கிறது குறிக்குது. அடுத்தது 9 அப்படிங்கிற எண் இந்த வருடத்தினுடைய கூட்டுத்தொகை 2025, இதில் வர ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஏற்கனவே இந்த சேர்க்கை முன்னிட்டு நம்மளுடைய சேனலில் 2 பதிவுகள் போட்டிருக்கிறேங்க. ஒன்று பார்த்திங்கன்னா 3 கிராம்பை ஒரு குறிப்பிட்ட முறையில் நிலைவாசலில் வைக்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது நமக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 3 நேரங்கள் சொல்லியிருப்பேன். அந்த 3 நேரத்துக்குள்ளார எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த சமயத்தில் நீங்கள் ஒன்று எழுதணும். அப்படி எழுதி கேட்கும்போது கண்டிப்பாக 9 நாட்களுக்குள்ளே நடந்தே தீரும். அந்த வீடியோவையும் நீங்களாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும், பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்முடைய பண கஷ்டத்தை நீக்கி நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தடுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண கஷ்டம் அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் இருக்கும். கையில் 4 காசு தங்க மாட்டேங்குது, சேர மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. மேலும் உடனடியாக எனக்கு பணம் தேவைப்படுது, யாராவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி அதுக்குண்டான அமைப்பு இருக்கிறதுனால சாதாரண நாளில் நம்ம ஒரு சில மெத்தட்ஸு செஞ்சு நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கலினாலும் ஒரு குறிப்பிட்ட அந்த பிரபஞ்ச வசிய நாளில் செய்யும்போது அது கண்டிப்பாக உடனேவே பலன் கொடுத்துரும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த நிமிஷத்துலேயே நீங்கள் இதை செய்யலாம். இதுக்கு ராகு காலம் யமகண்டம் எதுவும் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இப்போ அது எப்படி செய்யணும், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதனால் ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு நினச்சிட்டு செய்யணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு சிலர் கண்ணை மூடினாவே ஏதாவது ஒன்று கசமுசன்ட்டு வந்துட்டே இருக்குது, மனதை ஒருநிலைப்படுத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படுத்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இப்போ கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஒரு மெத்தடு செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கலரில் பேனா தேவைப்படுது. ரெட்டோ க்ரீனோ ப்ளூவோ இந்த 3 கலரில் எடுத்துக்கோங்க. பிளாக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. இது சில்வரோ கண்ணாடியோ ஏதாவது ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க. குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த தண்ணீருக்கு நம்ம என்ன சொன்னோம்னாலும் அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு. இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க டம்ளருக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதையே வந்து பயன்படுத்திக்கோங்க. ஆனால் தண்ணி வந்து இப்போ பாதி பாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த ரெண்டு தான், பேனா இந்த தண்ணி, இதை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைரெக்ஷன் பார்த்து வேணாலும் உட்காரலாம். சிலதுக்கெல்லாம் கிழக்கு பாருங்கள் வடக்கு பாருங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு நீங்கள் எந்த திசையை பார்த்து வேணால் உட்காந்துக்கலாம். 2 உள்ளங்கையும் நல்லா வந்து தேய்ங்க. தேய்ச்சிட்டு இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் பொத்தி எடுத்துக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. மனசில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கவலையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த கட்டைவலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா, இங்கே வந்து ஒரு முக்கோணம் வந்து போடுங்க, ட்ரையாங்கிள். இது வந்து பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும். இந்த முக்கோணத்தை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதனுடைய 3 கார்னர்லேயும், அதாவது ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் 369 369 369 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன விஷயத்துக்காக நீங்கள் இந்த மெத்தடு வந்து செய்ய போகிறீங்களோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி இந்த முக்கோணத்தின் நடுப்பகுதியில் எழுதுங்க. அடுத்து உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பணம் தான் தேவைப்படுது அப்படிங்கும்போது எவ்வளோ பணம் தான் உங்கள் பிரச்சனை தீருமோ அந்த பணத்தை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய அந்த வரைஞ்சி வச்சிங்க பாருங்கள் கையில், அந்த இடத்த வந்து பாருங்கள். அந்த முக்கோணத்தை, அந்த 369ங்கிற நம்பரை, அதுக்குள்ளே எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை, அதில் மட்டும்தான் உங்களுடைய கவனம் வந்து இருக்கணும். இப்போ அப்படியே கண்ணை மூடி அந்த விருப்பமானது நிறைவேறிட்ட மாதிரி நினைங்க. என்ன எழுதியிருந்தீங்களோ அது நடந்துருச்சு. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து நடந்திருக்கு. நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல இடத்துல திருமணம் ஆயிடுச்சு, நல்ல அழகான குழந்தை பிறந்துருச்சு, சொந்த வீடு கிடச்சிருச்சு, பணத்துக்கு பிரச்சனையே இல்லை, தேவையான அளவுக்கு பணம் கையில் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வந்து கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கீங்க பாருங்கள். இதில் உங்களுடைய ஆள்காட்டி விரல், அதாவது பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி தண்ணீர் மேலே இந்த ஸ்பைரல் சிம்பல் வந்து போடுங்க. இது வந்து இந்த நாளில் நம்ம யூஸ் பண்ணுறது அற்புதமான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க, இது அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். குடிக்கும்போது நான் எப்போ சொல்கிறதா, மடக்குன்னு ஊற்றிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும். இப்போ பாட்டிலில் தண்ணீர் பிடிச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அதனால தான் நான் சொன்னேன் பாட்டில் நிரம்ப தண்ணீர் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் உங்களால் கை விட்டு வந்து அதை வரைய முடியும். அதுக்காக தான் வந்து சொல்கிறது. இந்த பாட்டில் தண்ணீரை இன்றைய நாள் முழுக்கவுமே நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த கையில் வரைஞ்சி வச்சுருக்கீங்க பாருங்கள், இது மட்டும் இன்றைக்கி நீங்கள் தூங்குற வரைக்குமாவது அழியாமல் பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது அழிய தான் செய்யும், ஆனால் மறுபடியும் நீங்கள் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க. எத்தனை முறை இதை பார்க்க முடியுமோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய கவனத்தை இது மேலே கொண்டு போங்க. இது எதுக்காக எழுதணுங்கிறது உங்கள் ஞாபகத்துக்கு வரும். அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணணும். இவ்வளவே தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் இன்றைக்கி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன கோரிக்கை நினச்சிங்களோ அது கண்டிப்பாக வந்து நடந்துடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மாலை 6 மணிலேருந்து 6 மணி 59 நிமிஷம், இரவு 9 மணிலேருந்து 9 மணி 59 நிமிஷம், அதுக்குள்ளே இது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலன்னா இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.